அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எறா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, அரை கிலோ எறா, 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவுக்கு மசாலா, புதினா கொஞ்சம், 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம். இந்த டம்ளரால் 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சு கழுவி வடிகட்டு வச்சுருக்கிறேன். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 1க்கு 1.5க்கு 4.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பு பற்ற வச்சுட்டேன். குக்கரை வச்சுருவோம். குக்கர் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவோம். குக்கர் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றலாமா? எண்ணெய் கூட ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுங்க. மீதி நெய் வந்து தம் போடுறதுக்கு தேவை. எண்ணெய் காஞ்சிடுது. பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டேன். கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டுடுங்க. அப்போ தான் வெடிக்கும், வெளியே வெடிக்காத அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்டுட்டு உடனே கொஞ்சோண்டு புதினா போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க வதங்கிறதுக்கு. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா செவுக்க நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கினே இருக்கம்மா, எல்லாம் அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு வெங்காயம் மசாலாலாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு கிண்டுங்க. தக்காளி போட்டுட்டேன். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எறா போடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி மேலே வருமா, இந்த டைமில் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டுங்க. தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டினதுக்கப்புறம் எறாவை போடுங்கம்மா. எறா ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால் கடைசியாக போட்டு கிண்டிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும். நான் இதில் தயிர் போடணும்னு நினைக்காதீங்க. நான் எறா பிரியாணியில் எப்போ தயிர் போட மாட்டேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் மேலே வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். எறாவை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரணுமா, இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றணும். எறா போட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க, போதும், எறா வெந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடிடுவோம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அரிசி போடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுங்கம்மா. அரிசி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தண்ணி நல்லா சுண்டிடணும். சுண்டினதுக்கப்புறம் மூடி விசில் போடுவோம். அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி இந்த அளவுக்கு சுண்டணுமா. சுண்டதுக்கப்புறம் தீயை சின்னதில் வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு நெய் கொஞ்சமாக மேலே போட்டு விடுங்க. கொஞ்சம் போட்டு விட்டு மூடிவிடுங்க. 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 20 நிமிஷம் தம்மு போடணும். போட்டதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். ஆனால் விசில் வரக்கூடாது. சின்ன தீயில் வச்சு விசில் வராது, அந்த ஆவிலே தம்மில் பிரியாணி வேகணும். மூடிடுறோம்மா. மூடிட்டு விசில் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பிரியாணி தம்மில் போட்டு 20 நிமிஷம் கழித்து நிறுத்திட்டோமா. நிறுத்திட்டு காற்று போனதுக்கப்புறம் குக்கர் விசில் எடுத்துகிட்டு திறந்து பாருங்கள். பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்துக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாதம் நிற்கிறம்போது தான் இப்போ வந்து பிரியாணியோட பக்குவம். இந்த மாதிரி பக்குவமாக கிண்டுங்க. இந்த டைமில் புதினா போட்டு கிண்டுங்க. கிண்டுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. எறா பிரியாணி ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.